அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, டபுள் செயின் ஸ்டிச்சு எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் என்னுடைய சேனலில். இப்படி ஒரு நீடில் கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அப்படியே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நூலை இழுத்து வெளியே எடுக்கிறது தான் செயின் ஸ்டிச்சு. அதே செயின் ஸ்டிச்சு டபுள் செயின் ஸ்டிச்லேயும் போடணும். டபுள் செயின் ஸ்டிச்சுனால் இதே மாதிரி செயின் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறணும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு டபுள் செயினுக்கு போட்டுட்டு அதுக்கு அடுத்து வேறு கலர் நூலில் நம்ம டபுள் செயின் போடணும். அதே செயினை 2 செயினுக்கு இடையில எடுத்து போடணும். இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். இப்படி நூலை கீழே குத்தி எடுக்கிறோம். மேலே ஒரு லூப் மாதிரி வரும். அடுத்து திருப்பி ஒரு த்ரெட்டை மேலேருந்து கீழே இழுக்கிறோம். அதே மாதிரி இப்போ அடுத்து வேறு ரெட் கலரில் ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி உள்ளேருந்து நீடில் த்ரெட்டை எடுத்து வெளியே கொண்டு வரணும். இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி அடுத்த செயினில் போய் நூலை எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி கீழே குத்தி நூலை மாட்டி மேலே இழுக்கணும். இதே மாதிரி அடுத்த செயினில் கீழே குத்தி நூலை வெளியே எடுக்கணும். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். அடுத்து பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது என்பதை பார்க்கலாம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறணும். அதுக்கடுத்து வெளியே ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இந்த பெரிய செயினுக்குள்ளே அடுத்து ஒரு குட்டி செயின் போட்டால் அதுதான் பேக் ஸ்டிச்சு. இந்த பெரிய செயினுக்குள்ளே இன்னொரு குட்டி செயின் போட்டு அடுத்து ஒரு பெரிய செயின் போடணும். அதுக்கடுத்து குட்டி செயின் போடணும். அடுத்து இந்த பெரிய செயினுக்குள்ளே ஒரு குட்டி செயின் போட்டால் அதுதான் ஒரு பேக் ஸ்டிச். இதே மாதிரி தான் தொடர்ந்து போடணும். உள்ளேயேவோ அந்த செயினுக்குள்ளேயேவோ ஒரு பேக் சின்ன குட்டி செயின், பெரிய செயின், அதுக்கடுத்து ஒரு குட்டி செயின், அதுக்கடுத்து பெரிய செயினுக்குள்ளே ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அதுதான் பேக் ஸ்டிச். இதே மாதிரி தொடர்ந்து போடுறோம்னாக்கா நம்மளுக்கு பேக் ஸ்டிச் கிடச்சிருது. அதுக்கடுத்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செயின் போட்டுட்டு நம்ம லாக் போட்டுறணும். இது செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி பெரிய செயின் போட்டு அப்புறம் ஒரு குட்டி செயின் போட்டு இந்த பெரிய செயினுக்கு நடுவில் வெளிப்புறமாக ஒரு செயின் போடணும். போட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு செயின் போடணும். அந்த பெரிய செயின் போட்டிருக்கோம்ல அது பக்கமாக நடுவில் வெளிப்பக்கமாக போடணும். பேக் ஸ்டிச் உள் பக்கமாக போடுறோம். இதுக்கு வெளிப்பக்கமாக போடுறோம். அடுத்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு பெரிய செயின் ஸ்டிச் பக்கத்தில் வெளிப்பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அதுவும் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் பெரிய செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் குட்டி செயின் ஸ்டிச்சு, அப்புறம் வெளிப்பக்கமாக அந்த செயினுக்கு நடுவில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். அதே மாதிரி தான் தொடர்ந்து போடணும். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்.
ஸ்டெம் ஸ்டிச் போட்டு கடைசியாக லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்து பெரிய ஒரு செயின் ஸ்டிச்சு, அந்த பெரிய செயின் பக்கத்தில் சின்ன குட்டி செயின் ஸ்டிச்சு, அதுக்கடுத்து சைடில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கடுத்து ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச்.